இன்னைக்கு தலித் அரசியல் பேசுறாங்க, தலித் சினிமாக்கள் வருதுன்னு சொல்றாங்க. 1951 என்.எஸ். கிருஷ்ணன் படம்னு ஒரு படம். நிறைய பேர் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. தீனா மூனா கானான்னு ஒரு பாட்டு. தீனா மூனா கானான்னு என்.எஸ். கிருஷ்ணன் பாடுவாரு. உடனே கூட இருக்கவர் கேட்பாரு, அது என்னங்க தீனா மூனா கானா? திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படிங்குவாரு. திருக்குறள் முன்னணி கழகம் அறிவினை பெருகிடும் உறவினை வளர்த்திடும் திருக்குறள் முன்னணி கழகம் எங்க திருக்குறள் முன்னணி கழகம். உடனே கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அந்தாலும் ஓஹோ அந்த கட்சியா அப்படின்னு அவர் சொல்றது என்னங்கிறது ஆடியன்ஸ் கன்வே ஆகணுங்கிறதுக்காண்டி. ஏன்னா சென்சார்ல விட மாட்டான். சென்சார்ல திராவிட முன்னேற்ற கழகம் விட மாட்டாங்க. தீனா மூனா கானான்னு பாடுவாரு. அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். தீனா மூனா கானானா உங்க கட்சியினுடைய நோக்கம் என்ன? கல்லரோடு பறையரும் மறவரோடு பல்லரும் ஒன்னு சேரணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். கல்லர் மறவரோடு பல்லு பறைகள் என உள்ள பேதங்களை ஒழித்து கட்டும் எங்கள் குரல் முன்னணி கழகம் எங்கள் திருக்குறள் முன்னணி கழகம். 1950 2025 தலித் அரசியல் தலித் சினிமா பேசுறாங்க. அது பெரிய விஷயமா பேசுறாங்க. அது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். 1950 திமுக படம் எடுத்திருக்கிறது கல்லரோடு பறையரும் பல்லரோடு மறவரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு அன்னைக்கே ஓபனா படம் எடுத்த படம். கருப்பு சிகப்பு என்ற பேதத்தை நீக்கும் தலை கணத்தை குறைத்து நல்ல தன்மையுண்டாகும். கருப்பு சிகப்பு என்ற பேதத்தை நீக்கும் கணத்தை குறைத்து நல்ல தன்மையுண்டாகும்.